Hi friends. Welcome to Village Cooking Master. நான் உங்க அருண் சௌந்தரராஜன். நான் உங்க பணம் சங்க. நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த முதல மீன் மாதிரி இந்த முதல மீனை வச்சு சூப்பரான ஒரு சமையல் செஞ்சு சாப்பிட போறோம். தேன் ஊத்தி செய்ய போறோம். அது எப்படி சமைக்கலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து முதல மீன் இல்லை மாமா, முதல்ல மாதிரி இருக்கிறதுனால முதல மீன் சொல்லலாம். இது வந்து முரால்னு சொல்லுவாங்க. முதல்ல மாதிரி தான் பல்லு உடம்பு வாகு எல்லாமே முதல்ல மாதிரி தான் இருக்கும். கடல் மீன் தண்ணியில் எவ்வளோ ஸ்பீடாக போகுமா அது? ஊசி மாதிரி போகும். நம்ம ஆற்றுல ஊசி மீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கடல் மீன். தலை எனக்கு போகுமா? தலை உனக்கு தான் பத்தியா? எப்படி ரொம்ப மாதிரி இருக்கு. இன்னும் பச்சை கலர்ல இருக்கியா? நடுமுள் மட்டும் தான் இருக்குதுல்ல? நடுமுள் மட்டும் தான். நடுமுள் மட்டும். முள்ளே பச்சையா இருக்கு. முள்ளே பச்சையா இருக்குமா? நான் எலும்பு முள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பற்றியாமா? முதல்ல மாதிரி தான் அழுத்தமா இருக்கு. இப்போ மீனை நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு மைதாவையும் கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். மைதா போட்டுக்க போகிறோம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் போட போகிறோம். அடுத்தது உப்பு. இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்தது நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். தட்டி காஞ்சிருச்சு. இப்போ கடலை எண்ணெய் ஊற்றிக்கும். காற்றுல எண்ணெய் பறக்குது. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம்.
தேன் மீன் பண்ணுறதுக்கு மசாலாவுக்கு எண்ணெய் ஊற்றி அப்புறம் நறுக்கின பூண்டு, நறுக்கின பச்சை மிளகா, அடுத்தது நறுக்கின வெங்காயம், தேவையான அளவு கல் உப்பு, அடுத்தது மிளகாத்தூள் போட போகிறோம். அடுத்தது தக்காளி சாஸ் போட போகிறோம். ஓ பணாட்டா சொல்லுவோமா? உன் வேலையை ஆரம்பிச்சியா? மண்டை எனக்கு சொன்னா எத்தனாலே ஆளை காணாமல் பார்த்தா மண்டை எடுத்துகிட்டு போய் மசாலா போட்டு வந்துருக்கேன். இப்போ மீன் வெட்டுறவே சொல்லுவேன் இல்லையா மண்டை எனக்குன்னு. மண்டை உனக்குன்னு தான் சொன்னா, எங்கடா கொஞ்ச நாளே ஆளை காணாமன்னு பார்த்தா அதுக்குள்ளே எடுத்து சுடுறதுக்கு வந்துட்டேன். நம்ம குச்சி வெட்டி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம்ல. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுத்த மீன் அதில் போட்டு விரட்டிக்கலாம். இப்போ மீன் ரெடி ஆயிடுச்சு. நறுக்கி வச்ச கொத்தமல்லியை அப்படியே பூ மாதிரி அடுத்தது நறுக்கி வச்ச இந்த வெங்காயத்தால அப்படியே மேலாப்புல அப்படியே தூவி என்ன பண்றா? என்னதான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கியா? நீ நினைக்கிறதெல்லாம் இல்லாம தேனு தான். தேனா? தேனு சுத்தமாக மலத்தேன். தேன் ஊற்றிக்க போகிறோம். அடுத்தது கடைசியாக இந்த வெள்ளை எள்ளை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். ஆமா இதை பற்றியா இல்லையா? நம்ம டிஷ் மெயின் டிஷ்ஷு தான் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு. மெயின் டிஷ்ஷு தான். பல பழம் கீழே விடுவியா? கேட்க மாதிரி இருக்கும்மா. உங்களுக்கு எலும்பு தனியாக பிரித்து வச்சுக்க முடியா? ஆமாம் அந்த ஸ்ப்ரிங் ஃப்ளேவரும் தனியாக தேடி போகிறோமா அப்படியா? பச்சையா இருக்குதா? நல்லா இருக்குமா? சாப்பிடும்போது நுனியில் காரமும் தொண்டையில் இறங்கும்போது அப்படியே இனிப்பாகவும் இருக்கு. இன்றைக்கி நாம் செஞ்ச தேன் மீன் வறுவல் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைகளோ குறைகளோ மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். டாட்டா பாய் பாய்.